ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் எப்படி ஒட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்டோன்ஸ், காயின்ஸ், இந்த தான் வந்து நம்ம சிலபஸோட நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டே வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் திலகம் ஷேப்ல இருந்து பார்ப்போம். இந்த ஷேப், இந்த மாதிரி ஸ்டோன் வந்து எல்லா மெத்தடுமே சேம் தான். இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோனு, ஸ்கொயர் ஸ்டோனு எல்லாமே. நான் ஃபர்ஸ்ட் திலகம் எடுத்திருக்கேன். திலகம்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அந்த ஷேப் வந்து கொண்டு வர முடியும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் போல இங்க ஸ்டார்டிங்ல ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீட்ஸ், ஓகேவா? சுகர் பீட் இருக்குல்ல, இப்ப சுகர் பீடை வச்சுதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு ரெண்டு ரெண்டு பீடா நம்ம இது பண்ணணும். ரெண்டு ரெண்டு பீட்ஸா வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நிறைய 3-4 இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டா வராது. ஸோ நான் இப்போ 2 பீட்ஸா வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் பேலட்ல போடாம நான் கிளாத்ல போட்டிருக்கேன். நீங்க போடுறப்ப பேலட்ல வச்சுக்கோங்க. சில பீட்ஸ் வந்து நீடில்குள்ள வந்து போகாது, குட்டி குட்டி பீட்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் தனியா விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் வந்து இறங்காது. தெரியுதா? இந்த மாதிரி அந்த ஷேப்பை ஒட்டி, அந்த ஸ்டோனை ஒட்டியே வந்து சர்க்கிள் மாதிரி இந்த இடத்துல ஷேப் கொண்டு வரணும். கரெக்டா? 2 பீட்ஸ். நம்ம அந்த ஸ்டோன், நம்ம அந்த க்ளூ ஒட்டிருக்கனால அந்த இடத்துல கம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பிசு பிசுன்னு நமக்கு நீடில்ல வந்து ஒட்டும். ஸோ அதை வந்து பார்த்து இது பண்ணணும். அந்த இடத்துல நம்ம ஹார்ட் ஆயிடும்ல. ஸோ த்ரெட் வந்து நீடில் வந்து இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா அந்த இடத்துல பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்க வரப்ப தெரியுதா? இப்ப இந்த மாதிரி ஷார்ப்பா வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டு வைக்கணும். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஷேப்பை வந்து போடணும். மிரருக்கும் சேம் இதே தான். இந்த மாதிரி ஓகேவா? இருக்கும் ரெண்டு சுகர் பீடா இதே மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். இல்லை, நீங்க ஆல்ரெடி இந்த சுகர் பீட் கிளாஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 2 பீட்ஸா, சில பீட்லாம் இறங்காது. ஸோ அதெல்லாம் தனியா வச்சிருங்க. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பீடே இது இறங்கவே மாட்டேங்குது. அப்படின்னா இதுக்குன்னு நீடில் தனியா இன்னும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பீட் வேஸ்ட் ஆகும். இன்னொரு நீடில் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல போட்டு பழகுங்க. நான் எப்பயுமே இதுலயே எனக்கு போட்டு பழகிட்டனால நான் இந்த நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது எப்பயாச்சும் ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து உங்களோட விஷ் தான். பீட்ஸ்க்குன்னு தனியா நிறைய லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வாங்கி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடு தான், பீட் எடுக்கிறது போடுறது எல்லாமே. ஓகேவா? நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த இதுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பீடை வச்சு இங்க எண்ட நாட் போட்டு முடிச்சிடணும். இந்த இடத்துல ஹேங் பண்றதுக்கு இங்க எண்ட நாட் போட்டு பினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டோன் இருக்குல்ல,
இதுமே நம்ம அந்த செயின் ஸ்டார்டிங் பிராக்டிஸ் பண்ணப்ப அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி இப்ப அந்த சைடு போறப்பனா நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். பீடே இறங்க மாட்டேங்குது. இதெல்லாம் குட்டி பீடு, கொஞ்சம் பெரிய ஹோலா இருக்கிற மாதிரி பார்த்து பீடை செலக்ட் பண்ணி ஓகேவா போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு இங்கிட்டு ஒரு குட்டியா லாக் ஸ்டிச், ஆப்போசிட் சைடு வந்து குட்டியா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் இங்க இருந்து இப்போ இந்த சைடு 4 பீட் போட்டோமா, இப்ப நம்ம இந்த டைரக்ஷன் வரனால ஆப்போசிட் சைடு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்டோன் கம் போட்டு ஒட்டிருக்கனால த்ரெட் நீடில் வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் இப்ப இந்த டைரக்ஷன்ல போறனால இங்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச், இப்ப இந்த பக்கம் பீட்ஸ் போடணும். ஓகேவா, சேம் அதே தான் ஷேப்ஸ்க்கு என்ன த்ரெட் ஒர்க்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் வந்து பீட்ஸ்லயும் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த கேப் இல்லாம போடணும். இப்ப நீங்க அங்கிட்டு 4 பாசி தான் இருக்கு, இங்கிட்டு 4 பாசி தான் போடணும் கிடையாது. அது வந்து பெரிய பெரிய பாசியா இருக்கும், சிலது வந்து குட்டி குட்டியா இருக்கும். இப்ப அந்த குட்டியா வர ஸ்பேஸ் இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பீட் வரதான் செய்யும். சோ நீங்க வந்து அந்த பீட்ஸ வந்து நீங்க வந்து கணக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா, எப்பயும் இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச். ஏன்னா ஒவ்வொரு பீடு நம்ம எல்லா பீடுமே சேம் சைஸ்ல தான் இருக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்ப பெருசு பெருசுமா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து எக்ஸ்ட்ராவா வரதான் செய்யும். இந்த மாதிரி போட்டு இப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸ் கரெக்டா வந்துருச்சா, பாக்ஸ் ஷேப்ல. அப்ப இங்க வந்து எண்ட் நாட் போட்டு பினிஷ் பண்ணிக்கணும். தெரியுதா, கரெக்டா அந்த பாக்ஸ் மாதிரி போட்டோம். இது இப்ப இந்த காயின், லட்சுமி காயின் இருக்குல்ல, இதுல வந்து சைசஸ் நிறைய இருக்குது, சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, இதோட குட்டியாவும் இருக்கு. அது மாதிரி கலர்ஸ் இருக்கு, காப்பர்ல இருக்கும், சில்வர்ல இருக்கும். உங்களுக்கு என்ன அந்த பிளவுஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதை போட்டுக்கணும். இதுமே நான் ப்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இங்க எனக்குள்ளார இந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி இந்த ஹோல் மாதிரி இருக்கா, நீங்க என்னதான் ஒட்டினாலும் இங்க எனக்குள்ளார ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்ப இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டைப்லாம் வந்து நமக்கு வந்து ஹோல் இருக்காது. ஸோ நல்லா கம் போட்டு தான் நம்ம வந்து ஒட்டணும். இப்போ இதுக்கு நம்ம ஹோல் இருக்கிறதுனால ஜஸ்ட் இதுக்கு இந்த ஓட்ட வழியா நம்ம குத்தி எடுத்து ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு நார்மலா ஒரு 2 செயின் ஸ்டிச் உள்ள விட்டு எடுத்து எண்டு நாட் போட்டு லாக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போடாம அப்படியே பீட்ஸ் கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். இப்ப நம்ம அப்படியே கண்டினியூ கூட பண்ணிடலாம். இந்த இதை அப்படியே கவர் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா, இதுல சுகர் பீடு இல்ல, சில பேர் எனக்கு அந்த ஆஃப் த போர்ஷன் இது வரைக்கும் மட்டும்தான் வேணும்னாலும் அது நம்மளோட விஷ் தான், எப்படினாலும் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப சேம் நம்ம ஸ்டோன்ஸ்க்குலாம் என்ன பார்த்தோமோ அதே ஸ்டெப் தான். உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கு கீழே டிசைன் வேணும், ஹேங்கிங்ஸ் மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம், அது நம்மளோட விஷ் தான். இப்போ சும்மா எனக்கு இந்த மாதிரி 2 பீட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் சின்ன பீடு, குட்டி பீடு ஒண்ணு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே போட்டு இங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமாவும் போட்டுக்கலாம், அரும்பரும்பா தெரிகிற மாதிரி. ஓகேவா, இங்க ஒரு 2 பீடு போட்டு இங்க ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் அங்கிட்டு கொண்டு போய்
ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும், த்ரெட் வந்து தெரியாது நெருக்கமா போடுற பிளேஸ்ல. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் எண்டு நாட் போடாம இப்படி வந்து நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்ப நம்ம இது சென்டர்னா இது 3 பீட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3 பீட்ஸ் வர மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் உள்ள கொண்டு போக முடியும். இங்க ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த சைடு நமக்கு ஃபுல்லா வேணாலும் ஃபுல்லா நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணுமோ அது நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இங்க ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இது உள்ள தள்ளி நல்லா நெருக்கமா எவ்வளவு உங்களுக்கு போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குட்டியா வந்து நீங்க போட்டுக்கோங்க, நெருக்கமா க்ளோஸ்டா. மறுபடியும் இங்க போட்டு நான் வந்து இப்ப நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சாரி அந்திருச்சு, இது வந்து த்ரெட் இழுக்கிறப்ப அந்திருச்சு. இதை நீங்க நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து இந்த ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணணும். இதேதான் ஸ்கொயருக்குனாலும் அதேதான், ரவுண்ட்னாலும் இதேதான். மிரர் ஒர்க்ல இன்னும் 2 டைப் இருக்குது. த்ரெட் ஒர்க் வச்சு எப்படி பண்றது சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? நீங்க இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.